விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் எப்போ வெளியாகும்? அதே மாதிரிக்கு இந்த ஒரு திரைப்படம் பகவந்த் கேசரியுடைய ரீமேக்கா இல்லையா? இப்படி தான் ஃபேன்ஸ் மத்தியில் பல கேள்விகள் எழும்பிக்கிட்டு இருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் விடை தர மாணிக்கு நேற்று ஆனந்த விகடனில் நடந்த ஒரு இன்டர்வியூவில் இந்த படத்தோட டேரக்டர்னா அச்வினோத் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ அதை பற்றியும் அந்த ஆனந்த விகடன்லேருந்து சில எக்ஸ்க்ளூசிவான ஃபோட்டோஸ் வெளியே இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த கேள்வி அவர்கிட்ட ஓப்பனாக கேட்டாங்க, இது பகவந்த் கேசரியோட ரீமேக்கா இல்லையா அப்படின்னு. அவர் ஆடியோ சொன்னதே தான் சொல்கிறாரு, இது ரீமேக்கு. அதே மாதிரிக்கு சில பல விஷயங்களை வந்து சீன்ஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிக்கு இது வந்துட்டு ஒரு மாணிக்கான படம், அதெல்லாம் நீங்கள் எதுவுமே நினைக்க வேண்டாம், இது தளபதி படம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு போகலாமா வேண்டாமா முடிவு பண்ணிக்கோங்க, இதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு அந்த மாதிரிக்கு வந்துட்டு ரொம்ப போல்டாக பேசியிருக்காரு. அதே மாதிரிக்கு அடுத்து வந்து டீசர் ட்ரெய்லர்லாம் வெளியாக போகுது, அதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இங்கே தான் நமக்கு ஒரு ஹைப் உருவாகுது. அப்போ டீசர் ட்ரெய்லர் மட்டும் இல்லை, டீசரும் வந்துட்டு வரப்போதோ, இந்த 8 நாளில் எப்படா ரெண்டையும் கொடுக்க போகிறீங்க அந்த மாதிரி நமக்கு வந்து தோணுது. ஸோ மேபி தான் இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷலாக நமக்கு வந்து எப்படின்னா ட்ரெய்லர் அப்டேட் கொடுத்து நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஒரு 6ஆம் தேதி கிட்டக்க ஒரு டீசர் ரிலீஸ் ஆகுங்க போல். ஸோ என்னன்னு சொல்லி தெரில, இல்லை வாய் தவறி சொல்லிட்டாரா என்னென்னு. அதே மாதிரி ஆனந்த விகடன்லேருந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து நமக்கு வந்து வெளியாகுது. ஸோ அந்த ஒரு ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே பகவந்த் கேசரியோட நம்மளால் வந்து அட்டாச் பண்ணி பார்க்க முடியுது. பூஜாக்கிட்டே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரிக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறாங்க. இதை பார்க்கும்போது ஏற்கனவே பாலையாவுடைய அந்த பகவந்த் கேசரி படத்தில் ஒரு சீன் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்டில் வச்சுற மாதிரிக்கு இருக்கும். இங்கே மமிதா பைஜு ஒரு மாசான ஒரு நின்றுட்டுருக்காங்க. அதே மாதிரிக்கு அந்த படத்தில் ஸ்ரீலீலா நின்றுட்டுருக்காங்க. இவங்க எது பண்ணாலும் அதை வந்து கம்பேரிஷன் பண்ணி பார்க்க முடியுது. அதே மாதிரிக்கு ஃபஸ்ட்டு ஷோ எல்லார் படத்துக்கும் நல்லா தான் ஓடும். பிரதீப் ரங்கநாதன் படத்துக்கு கூட ஃபஸ்ட் ஷோ நல்லா தான் ஓடும். அவருக்கு கூட ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் நியாயமே இல்லை. நீங்கள் ரீமேக் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்கிறது தான் கரெக்ட். அப்படின்னா தான் ஃபேன்ஸ் வந்து அதை ஹைப் இல்லாமல் இருப்பாங்க. இங்கே பண்ணுற அணுகுமுறை வந்துட்டு தப்பு. நீங்கள் சும்மா ஹைப் ஏற்றிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கடுத்து பெரிய ட்ரோல் வாங்குவீங்க. அதான் நம்மளோட கருத்து. அதே மாதிரிக்கு ட்ரெய்லர் வந்துட்டு நீங்கள் அப்டேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நைட்டே ஒரு போஸ்டர் போட்டிருந்துருப்பாங்க, அதை பற்றி நம்ம வந்து பேசியிருந்திருப்போம். ஸோ எல்லோரும் நல்லா இருப்போம். எல்லோரும் ஹாப்பி நியூ இயர். நன்றி, வணக்கம்.